இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார், நீண்ட காலமாகவே ஒரு சின்ன தகவல் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது மணிரத்னம் அவர்கள் படத்தில் நடிக்கிறவங்களுக்கு எப்போவுமே அவர் நினைக்கிற சம்பளத்தை தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. இது ஏவிஎம் படங்களில் நடிக்கிறவங்களுக்கும் முன்னாடி அப்படி தான் ஒரு பேச்சு இருந்தது. இது எப்படி? நான் சொல்லிடுறேன், இது மணி சார் படம் மட்டும் இல்லை, சில பேனரும் அப்படி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேனரில் ஒரு 2-3 பேனர் இதே தான் பண்ணுறாங்க. திரு ஜெயமோகன் என்ன சொல்லியிருந்தாரு, கங்குவா படம் ஆரம்பித்து தக் லைஃப், ரெட்ரோ எல்லா படங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே இறங்கி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷோ முடியறதுக்குள்ளவே அந்த படத்தை பற்றியான இந்த எதிர்மறையான விமர்சனங்களை பப்ளிக்கில் பரப்புகிறாங்க. ஏன்னா இது ஒரு 100 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் அத்தனை ஹேண்டில்ஸில் போஸ்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சின்ன ஒரு கூட்டம் நினச்சிடாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு கூட்டம். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இப்போ ஒரு இன்டர்வியூவில், பரத்வாஜ் ரங்கன் கொடுத்த இன்டர்வியூவில் கிளியராக சொல்கிறார், ஒரு பெரிய குரூப்பு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு இயங்குதுன்றார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதில் எந்த டவுட் இல்லை. மக்களை பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னு சொன்னால் ஐ அக்செப்ட் இட், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ ஒரு நெரேட்டிவ் உண்டாக்காத. நீ ஒரு நெரேட்டிவ் அப்படின்னா நீ ஒரு பிம்பத்தை உருவாக்கிடாத. இந்த படம் மோசமான படம்ன்ற நீ உருவாக்காத, மக்கள் சொல்லட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ எல்லா பெரிய நடிகர்களும் தெரிஞ்சு போயிடும், நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு எதிராக ஒரு பெரிய சக்தி இப்போ வரப்போகுது அப்படின்னா, நம்ம படம் வரும்போது ஒரு 10,000 பேர் ஐடி விங்க மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி ஒரு வாரத்துக்கு எம்ப்ளாய் பண்ணிவோம். நீ ஒரு ட்வீட் போட்டேன்னா நான் 2 ட்வீட் ஒன்று திட்டுவேன், பயங்கரமாக திட்டுவேன். அவன் வாழ்க்கையை வெறுத்துடணும், எவன் ட்வீட் போட்டானோ சாத்தணும். சார், நீண்ட காலமாகவே ஒரு சின்ன தகவல் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது மணிரத்னம் அவர்கள் படத்தில் நடிக்கிறவங்களுக்கு எப்போவுமே அவர் நினைக்கிற சம்பளத்தை தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் ராதாரவி அவர்கள்ட்ட நம்ம இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கிறதுக்காக தளபதிக்காக கூப்பிட்ட போது மணிரத்னம் அவர்கள் தான் ஒரு சம்பளம் சொல்லியிருக்காரு. உடனே நம்ம நடிக்க வேண்டாம், நம்ம நண்பர்களாக இருந்துக்கலாம், உங்கள் பட்ஜெட் வராது அப்படின்னு சொல்லி நான் விலகிட்டேன். இது மணிரத்னம் அவர்கள் படத்தில் நடிக்கிறவங்களுக்கு பெருமையை மட்டும்தான் கொடுக்கும், அதனால சம்பளத்தை குறைச்சிக்கங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் சொன்னார், என்கிட்ட சொன்னார். இது ஏவிஎம் படங்களில் நடிக்கிறவங்களுக்கும் முன்னாடி அப்படி தான் ஒரு பேச்சு இருந்தது. ஏவிஎம் படத்தில் ப்ரொடக்ஷன் நடிக்கிறதே பெருமை, அதனால் சம்பளம் இவ்வளோ தான் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு. இப்போ மணிரத்னம் படத்துக்கு அந்த மாதிரி பேச்சு வந்துருக்கு. இது எப்படி? நான் சொல்லிடுறேன், இது மணி சார் படம் மட்டும் இல்லை, சில பேனரும் அப்படி தான். பேர்லாம் சொல்ல வேணாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேனரில் ஒரு 2-3 பேனர் இதே தான் பண்ணுறாங்க. எங்கள் பேனர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பெருசாகும். அந்த பேனர் எப்படி பண்ணுறாங்க, எப்படி சம்பளத்தை கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். இவர் இதே ராதாசேகர் அவங்க கூட படம் போனார்னா அப்போ அவருக்கு தெரியும். இதே மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பேனர் படத்தை நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அதிகம், ஏன்னா எங்கள் பேனர் நல்ல ஹிட் படங்களை கொடுக்குறோம், எங்களால் இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு. சரி, இது எதுவுமே கண்டிஷன் கிடையாது சார். இது எதுவுமே யாரும் இப்போ அவர் விலைக்கு போயிட்டார்ல, அது மாதிரி எல்லாம் விலகலாம்ல. இப்போ ராதாரவி சார் சார் உங்கள் சம்பளம் எனக்கு கட்டுப்படி ஆகுது, நான் நடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டாரா இல்லையா? அதனால் தளபதி படம் பண்ணாமல் போயிட்டாங்களா, இல்லை தளபதியோட வெற்றியாக போயிடுச்சா? ஸோ அப்படிலாம் கிடையாது. இது ஒரு மியூச்சுவல் தான். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பான்ஸில் தான் ஒரு படம். இப்போ நானே ஒரு படம் நெகோஷியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ எங்கூட ஒரு நடிகர் நானும் ஒரு படம் பேசியிருந்தோம். ஒரு படம் பேசும்போது இது எதுவுமே ஆப்ளிகேஷனே கிடையாது. நான் அவரோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், என் பேனருக்கு வேல்யூக்காக நீ கம்மி பண்ணி வாங்கிக்கணும்னு நான் சொல்ல, நான் நம்பர்ஸ் வச்சு பேசுகிறேன். உங்கள் படம் கடந்த படம் இவ்வளோ தான் நம்பர் பண்ணியிருக்கு, இந்த நம்பருக்குள்ளே நான் படம் எடுக்க முடியாது, இந்த படம் அதை விட பட்ஜெட் அதிகமாகும் போது நீங்களும் சம்பளம் அதிகமாக கேட்டிங்கன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. நான் அப்படி சொல்கிறேன், இந்த படம் உங்கள் லாஸ்ட் படம் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கு, நான் எடுக்கிற படம் 35% அதிகமாக பட்ஜெட் வருது, இப்போ நீங்களும் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நான் எப்படிங்க ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு சொன்னால் அவர் அதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை சார், எனக்கு இந்த சம்பளம் என் டீம் சொல்கிறாங்க, நான் ஒர்த்துன்னு சொல்கிறாங்க, ஓகே இது நீங்கள் கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாரு. எனக்கு இந்த படம் பண்ணணும், இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, கூட எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். நான் ஒரே வச்சு சொன்னேன், எனக்கும் கூட ட்ராவல் பண்ண தான் விருப்பம், ஆனால் அவங்க சம்பளம் மட்டும் எனக்கு ஒத்து வரல. நீங்கள் சம்பளத்தை குறைச்சிட்டு நான் கேட்குறது ரீசனபிளான சம்பளம், குறைஞ்ச சம்பளம் கிடையாது, ரீசனபிளான சம்பளத்தை வரதுன்னா நம்ம பேசலான்னு. அது பிறகு 1 மாதமாக பேசவே இல்லை அவர்கிட்ட. ஏன்னா அவரோட டீமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை சார் இப்போ நீங்கள் தனஞ்சய் சாருக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த சம்பளத்துக்கு அடுத்த படத்துக்கும் இதே மாதிரி தான் கேட்பாங்க, அதனால் நீங்கள் ஒத்துக்காதீங்க, நம்மளுக்கு யார் இந்த சம்பளம் கொடுக்குறாங்களோ அவரோட பயணிக்கலாம் அப்படின்னு அவருக்கு அவங்க டீம் சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் என்கிட்ட பேசவே இல்லை ஃபர்தராக, நானும் பேசலை. இப்போ நான் திருப்பி போனால் அவர் என்ன நினைப்பார், இவர் வந்துடுவார், நம்ம கேட்குற சம்பளத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நினைப்பாங்களே. நான் எதுக்கு கவுண்டராக பதிச்சுருக்கேன்னா இதுவும் நடந்துட்டு தானே இருக்குது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது இது ஒரு மியூச்சுவலாக சொல்கிறேன், இது ஒரு மியூச்சுவல். இப்போ மணி சார் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று சொல்கிறார், என்னுடைய பட்ஜெட் இவ்வளோ தான். இப்போ ஃபர்ஸ்ட் காப்பியில் நான் கமல் சாருக்கு 150 கோடி தான் அக்ரி பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன், என் மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கோம்ல,
இப்போ 150 கோடியோ 160 கோடியோ அது எக்ஸாக்ட் நம்மளுக்கு தெரியாது. இப்போ தக்லை படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் த்ரிஷா மேடம் கிட்ட வந்து பேசும்போது சொல்லுவார், த்ரிஷ் நான் உனக்கு வெளியிலலாம் என்ன வாங்குறலாம் எனக்கு சம்மந்தம் தெரியாது, இவ்வளோ தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா த்ரிஷாவுக்கு சாய்ஸ் இருக்குல்ல, எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கு. சார் நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே சார், உங்க கூட நான் ட்ராவல் பண்ணோம், என்னை வந்து குந்தவையாக அந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக காமிச்சு என்னை வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு மெமரபிளான ஒரு படத்தை நீங்கள் வந்து பொன்னியின் செல்வனில் கொடுத்துட்டீங்க, உலகமே என்னை வந்து குந்தவையாக பார்க்குது, அவ்வளோ பேசுது, நான் வந்து நெகோஷியேட்லாம் பண்ணல, எவ்வளோ கொடுப்பீங்க, இவ்வளோ தான் கொடுப்பீங்களா, கொஞ்சம் எதாவது பார்க்க முடியுமா, முடியாது, எனக்கு இவ்வளோ கிடைக்கும், அதெல்லாம் இல்லை, இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு மனிஷா சொன்னான்னா இட்ஸ் ஹர் கால். பண்ணணுமா இல்லைன்றது அவங்க டிசிஷனு. அவர் ஃபோர்ஸ் பண்ணி நீ நடிச்சா அவனும் சொல்ல முடியாதுல்ல, அவங்க இஷ்டம் தான், அது அவங்க இஷ்டம் தானே. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்ம யார் இதை கேள்வி கேட்கறதுக்கு, இப்போ நான் ரிவர்ஸில் என்ன சொன்னேன்ல, அவர் நடிக்க மாட்டேன் சொன்னார், நீங்கள் போய் அவர் கூட்டு வந்துட முடியுமா? இப்போ நீங்கள் வந்து அவருக்கான சம்பளமே இந்த ரொம்ப இவ்வளோலாம் யாரும் கொடுத்ததே இல்லை, ஆனால் அவர் அவ்வளோ சம்பளம் கேட்குறாரு என்கிட்ட. இப்போ நீங்கள் போய் நடுவில் மீடியாவில் இருந்துட்டு யாராவது பேச என்னப்பா தழிஞ்ச சரக்கு இவ்வளோ கேட்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ கேமரா மைக்கு எல்லாமே நம்ம கூட சொல்லிட்டு வச்சுக்க டீட்டெயில்ஸு. நீங்கள் போனால் என்ன சொல்லுவார், சார் எனக்கு இவ்வளோ ஆஃபர் வந்துட்டுருக்கு, நான் அவர் நடிக்கிறேன்னு சொல்லதே பெரிய விஷயம் வருது, நீங்கள் எதுங்க வரீங்க நடுவில்னு வருது. புரியுதுங்களா? அவர் ஒதுங்குங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நான் இப்போ பண்ணுறதாவே இல்லை, எப்போ உங்ககிட்ட சொல்லிட்டாரோ நான் இனிமேல் பண்ணக்கூட மாட்டேன்னு சொல்லுவார். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் சினிமா. சினிமாவில் மியூச்சுவலாக தான் படங்கள் பண்ணுவாங்களே தவிர யாரும் கம்பல்ஷன்லேயே பண்ண மாட்டாங்க. இப்போது சிம்பு அவர்கள் வந்து எனக்கு மணிஷாரோட படம் பண்ணணும்னு ஆசை, என்னென்னா செக்கச்சிவந்த வானம் எனக்கு நல்ல ஒரு பேரை கொடுத்தது, இந்த படத்தில் நடித்தா எனக்கு இன்னும் பேர் அதிகமாகும், ரெண்டாவது எனக்கு மீதி படங்கள்லாம் டிலே ஆகிட்டுருக்கு, இந்த படம் நல்லபடியாக அமையும், நான் பண்ண நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து கமல் சார் வந்து கதையில் இன்வால்வ் ஆகிருக்காரு, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன், சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கு பிரச்சனை கிடையாது, சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும், யாருமே பஞ்சாயத்து பண்ணி என்னை காம்பன்சேட் பண்ணி கடைசி நேரத்தில் பாண்ட் பேப்பரில் சைன் பண்ணி இல்லை வந்து இவ்வளோ லாஸ் எடுத்துக்கும் சொல்ல போகிறது இல்லை. இது மணி சாரோட ப்ரொடக்ஷன் வரும்போது ஃபஸ்ட் காப்பியில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்ன சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அவங்க சொல்கிற சம்பளத்தை கொடுத்துருவாங்க, அப்போ இந்த படத்தை நடிக்கிறது எனக்கு அனுபவமாக இருக்கட்டுமே, அப்படி தான் அவங்க ஒத்துப்பாங்க தவிர யாருமே கம்பல்ஷனில் மணி சார் வந்து கம்மியாக தான் கொடுப்பாரு அதனால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. அந்த சம்பளத்தை ஏற்றுக்காதவங்க நடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை. ஸோ மணி சார் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டார், ஆப்ஷன் கொடுப்பாரு, அதில் ஒரு கண்டிஷன் சொல்வார், என் சம்பளம் இவ்வளோ தான் நான் கொடுக்க முடியும், உன்னால் பண்ண முடியும்னா பண்ணுங்க, பண்ணலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். இது காலங்காலமாக இருக்குது. இது காலங்காலமாக இருக்குது. ஓகே, ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு இதில் வந்து நிறைய நான் எம்எம் சாண்டோ சின்னப்பதையாரை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதில் வந்து அவர் எழுதியிருந்தார். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறுல ராஜேஷ் கண்ணா இங்கே வந்திருக்காரு, அவர் வந்து படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆத்தி மேரா சாத்தி படத்துக்கு. போகும்போது அவர் ஒரு சம்பளம் ஏதோ பேசியிருக்காராம். இவர் என்ன பண்ணாரா, ஒரு பேக்கில் ஃபுல்லாக காசாக எடுத்துகிட்டு ஃபுல் காசு ஒரு துண்டில் கட்டிக்கிட்டு நேராக கொண்டு போய் அவருடைய ரூமில் வச்சுட்டாராம், மேக்கப் ரூமில். இவ்வளோ காசு நீ எடுத்துக்கோ, சிங்கிள் பேமெண்ட்டு, அதாவது அவர் ரெகுலராக வாங்குற சம்பளத்தோட கம்மி, கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மொத்த காசையும் ஒரே நேரில் எடுத்து கொண்டு வச்சுட்டாராம். அதில் வந்து காயின்ஸும் இருக்குது, நோட்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த காலகட்டத்தில் 1960களில் எப்படி இருந்தது நம்மளுக்கு தெரியாது. அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டா. அவர் பார்த்தோன்னே ராஜேஷ் கண்ணா அப்படியே ஷாக் ஆகிட்டார். என்னது சிங்கிள் பேமெண்ட்டு, நீ கேட்குற சம்பளம் இல்லை, அதோட கொஞ்சம் கம்மி தான், ஆனால் எனக்காக இந்த படத்தை நடிச்சு கொடுக்கணும்னு அவர் அப்படியே ஆசையாக பரவாயில்ல சிங்கிள் பேமெண்ட்டாக மொத்த படத்தை கொடுத்துட்டேன், சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக படம் நடிக்கிற ஒத்துக்கிட்டு படம் நடிச்சார். அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். எல்லாமே சாய்ஸ் தானே. அந்த நேரத்தில் அவருக்கு பிடிச்சிருந்தது. சரி கம்மியாக ஒரு 50,000 கம்மி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட அப்ரோச் அவரை பிடிச்சிருந்தது. சிங்கிள் பேமெண்ட்டாக ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, நம்ம பேரில் இவ்வளோ நம்பிக்கை வச்சு ஒரு படம் பண்ண நினைக்கிறா, சரி ஓகே இவருடைய பாணியே ரொம்ப புதுசாக இருக்குது, நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி சம்பளத்தில் அவருக்கு, அதாவது ரெகுலராக வாங்குற சம்பளத்தை அவர் கேட்ட சம்பளத்தோட இவர் கம்மியாக சொன்னாலும் உடனே நடிச்சு கொடுத்தாரா இல்லையா. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களும் ஏஎம் சரவணன் அவர்களும் பேசின சம்பளமெல்லாம் இருக்குது, அன்பேவா படத்துக்கெல்லாம் பல விஷயங்கள் டிஸ்கஷன் இருக்குது. அதெல்லாம் வந்தீங்கன்னா பத்திரிகைகள் நிறைய வந்தது, புத்தகங்களை வந்ததெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம்ன்றது ஒரு 2 பேர் மத்தியில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து வெளியில் நம்ம உட்காந்து கமெண்ட் பண்ணவே முடியாது, அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு புரிதல் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் யாருமே வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது. ரெண்டாவது இங்கே யாரையும் கம்பல் பண்ணல. தக்லை படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சது சார், படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இருந்து தயாராக இருந்த மாதிரி எல்லாரும் போட்டு அடி ஷோ முடியதுக்கு முன்னாடி. ஆமாம், இது வந்து என்ன காரணம், அவருடைய அரசியல் பின்புலமா? இதே மாதிரி சூர்யா அவர்களுக்கும் நடந்திருக்கு. அவருடைய பொது மேடைகள், அவருடைய ஸ்டாண்டு, அவருக்கு தனியாக அவர் கல்வி அறக்கட்டளை நடத்துகிறாரு, எல்லாரையும் படிக்க வைக்கிறார், அவருக்கு சேர்ற ஒரு கூட்டம் இருக்குது. இதனால் இன்னொரு குரூப் வந்து பயப்படுறாங்க, சூர்யாவுக்கு எதிராக காய் நகர்த்துறாங்க. அதனால் கமல் சூர்யா 2 பேருடைய படங்களுக்கும் வரிஞ்ச கட்டிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அப்படி நம்ம ஒரு 2 பேர் மட்டும் சொல்ல வேணாம், பெரிய படங்களுக்கு எதிராக நடக்குது அப்படி நம்ம சொல்லலாம். சமீபத்தில் ஜெயமோகன் அவர்கள் வந்து இதையே தான் சொல்லியிருந்தார்.
திரு ஜெயமோகன் என்ன சொல்லியிருந்தாரு, கங்குவா படம் ஆரம்பித்து தக் லைஃபு, ரெட்ரோ எல்லா படங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே இறங்கி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷோ முடியறதுக்குள்ளவே அந்த படத்தை பற்றியான இந்த எதிர்மறையான விமர்சனங்களை வந்து பப்ளிக்கில் பரப்புகிறாங்க. அதை பரப்பி எப்படியாவது படத்துக்கு வந்து யாருமே மக்கள் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலே அவங்க இயங்கிறதுக்கான காரணம் தனிமனித தாக்குதலும் அரசியலும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அவருடைய வலைத்தளத்தில். ஸோ அவர் கிளியர் கட்டாக சொன்னது என்னென்னா, இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட எதிரிகள்லாம் உருவாகிடுறாங்க. அந்த எதிரிகள் வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஒரு படம் வெளிவரணும், அது பெரிய படம், அது வெளிவந்த உடனே அந்த படத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், நெரட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த நெரட்டிவ் உருவாக்கி இந்த படத்தை வந்து மொத்தமாக காலி பண்ணுறது ஒரு கும்பல் பண்ணிகிட்டே இருக்குது பெரிய படங்களுக்கு எதிராக. அது பெரிய படங்களை அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க 2 பேரும் நடுவில் இவங்க படங்கள்லாம் வந்திருக்கு, அது மாட்டிக்கிச்சு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு எதிரும் பெரிய லெவலில் இறங்கினாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம டப்பு மறந்துடும், வரலாற்றை மறந்துடுறோம். குட் பேட் அக்லி மட்டும் கிடையாது, விடாமுயற்சிக்கு வந்து அந்த படம் ஓடவே கூடாத மாதிரி ஒர்க் பண்ணாங்க. விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்சியராக ட்ரை பண்ணியிருந்தார் மகிழ் திருமேனி. அதை வந்து ஒரு கண்டு கூட இல்லை. அவர் சொல்ல வந்த கருத்து என்ன, அந்த படம் எப்படிப்பட்ட படம்னு அதை வந்து வளர விடலை. அதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்த வேட்டையின் படத்தை பார்த்தீங்கன்னா அதே இயக்குனரே சொன்னார், ஓவர்சீஸ் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து நெகட்டிவான விஷயங்களை பரப்புறாங்க இந்த படத்தை பற்றினு அவரும் சொன்னார், விஜய் ஞானவேல். ஸோ அவர் வந்து அப்செட்டாகி சொன்னார், இந்தளவு வன்மத்தோட ஒரு பெரிய குரூப் இறங்குது. ஸோ இது வந்து நீங்கள் சூர்யா சார், கமல் சார் அப்படின்னு இருக்காதீங்க. பெரிய படங்களுக்கு எதிராகவே ஒரு கும்பல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த கும்பலோட சைஸ் மட்டும் நமக்கு தெரியல, அது மிக பெருசாக இருக்கா, மீடியமாக இருக்கா, சின்னதாக இருக்கான்னு. ஆனால் பெரிய கும்பல் ஒன்று காத்திருக்கு பெரிய படங்களுக்கு எதிராக. அது வந்து பொலிட்டிக்கல் குரூப்பாக இருக்கலாம், இந்த நடிகரை பிடிக்காத ஒரு குரூப்பாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு அஜெண்டாவோட இருக்கிற ஒரு குரூப்பாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒழிச்சிடணும், இந்த மாதிரி நடிகர்கள்லாம் பெரிய பெரிய நடிகர் உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். ஸோ ஆனால் நம்ம யார் என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 100 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் அத்தனை ஹேண்டில்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன ஒரு கூட்டம் நினச்சிடாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை எதிராக நம்மளால் பண்ண முடியாது. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில், பரத்வாஜரங்கன் கொடுத்த இன்டர்வியூவில் கிளியராக சொல்கிறார், ஒரு பெரிய குரூப்பு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு இயங்குதுன்றார். அந்த மாதிரி அவர் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறார். இது உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியல, அவரும் அதை சொல்லலை, அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றார். ஒரு ஆஃபீஸே வச்சுக்கிட்டு இதே வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி பரப்பத்துக்கே ஆஃபீஸை வச்சே பரப்பிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு, அப்படிலாம் நான் கேள்விப்படுறேன்றார். அப்போது எப்படிப்பட்ட ஒரு வன்மம் இருக்குது பாருங்கள். சமுதாயம் ஃபுல்லாகவே வன்மத்தோடு இயங்குகிற ஒரு சமுதாயமாக இப்போ இருக்குது. இதுதான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். நம்ம இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, ஹிந்தி சினிமாவில் இதே பிரச்சனை தான், மலையாள சினிமா இதே பிரச்சனை தான், தெலுங்கு சினிமா இதே பிரச்சனை. தெலுங்கு சினிமா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ராம்சரண் படத்துக்கு எதிராக அல்லு அர்ஜுன் டீமே இறங்கி படிச்சது அப்படின்னு ஒரு கட்டுக்கதை கட்டுறாங்க. ஓகே, மலையாள சினிமா போனீங்கன்னா பயங்கர இது எப்படின்னா, ஒரு படம் வந்த உடனே ஒழிச்சிடுறாங்க. மலையாளத்தில் நீங்கள் பார்க்குறது ஒன்லி ஜெயிக்கிற படம் தான். பல படங்கள் வந்து அவ்வளோ பெரிய சோதனைகள் இருக்குது மலையாள சினிமாவில், வெற்றின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கேயும் இதே பிரச்சனை, ஒரு பெரிய குரூப் இறங்கி அந்த படத்தை மொத்தமாக காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தெலுங்குல இதே பிரச்சனை சொன்ன மாதிரி. ஓகே, அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் பரவலாக நடக்கிற ஒரு விஷயம். ஹிந்தி சினிமாவில் சிக்கந்தர்னு ஒரு படம் வருது, நம்ம முருகதாஸ் சார் டைரக்ஷனில் இவர் நடிச்சிருக்காரு, சல்மான் கான். நம்ப மாட்டீங்க, படம் வெளிவந்து ஒரு ஷோக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஷோக்கு இல்லைங்க, 3 நாள் முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த படம் அட்டர் ஃப்ளாப். எப்படிப்பட்ட ஒரு நெரட்டிவை கிரியேட் பண்ணுறாங்க தெரியுமா? பாப்புலர் ரிவ்யூவர்ஸே சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அது வரையும் தமிழ் சினிமா பெட்ரு, அந்த மாதிரி எந்த ரிவ்யூரும் அந்த மாதிரி போடுறதில்ல. ஓகேங்களா, நான் அந்த படத்தினுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், 3 நாள் முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிவ்யூனா இன்டர்நேஷனல் சொல்லிட்டாங்க, ஓவர்சீஸ் சென்சரில் சொல்லிட்டாங்க, இந்த படம் அட்டர் ஃப்ளாப், ஒன்றுமே ஒர்க் ஆகலை. எனக்கு பார்க்கும்போதே மனசுலாம் கொதிக்குது. என்னடா ஒரு படத்தை விட மாட்டீங்களாடா, ரிலீஸ் வரையும் விட மாட்டீங்களா? ரிலீஸ் ஷோ பிறகு நீ பேசு, ரிலீஸ்க்கு முன்னாடியே பேசுவேன்னு அர்த்தம். இது இந்தி சினிமாவுடைய கதி. தமிழ் சினிமாவில் ஒரு ஷோ முடியறதுக்கு முன்னாடியே பேசுகிறானுங்க. மலையாளத்தில் என்ன பெனிஃபிட், என்ன முடிஞ்ச பிறகு பேசுகிறாங்க, அப்படி வச்சுங்க. ஆனால் சார், நீங்கள் சொன்னது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், நீங்கள் விடாமுயற்சி மாதிரி ஒரு அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஹாலிவுட் படத்தோடைய ஒரு தழுவலில் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதோடைய தயாரிப்பு தன்மையில் அந்த படத்தை விட இந்த படம் எப்படிங்கிற ஒப்பீடு பார்ப்பாங்கல்ல. அப்போ அதன் மூலமாக தானே அந்த படத்துக்கு ஒரு பலவீனம் ஏற்படுது. அப்படி ஒரு அவசியத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ரீமேக்ன்றது தமிழ் சினிமாவில் காலங்காலமாக இருக்கிற விஷயம். ரஜினி சார் படங்களை பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டே இருக்குது, எத்தனை படம் ரீமேக்குன்னு. அவர் 170 சினிமானா, ஆரம்ப காலகட்டத்தில் 60% சினிமா ரஜினி சார் படம் எல்லாமே ரீமேக் தான். அவரோட வெற்றி அடைஞ்ச எல்லா படமும் ரீமேக்கு. நான் சொல்கிறது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, லிஸ்ட் எடுத்து வச்சிங்களேன், நீங்கள் சொல்கிற எல்லா படமும், பாட்ஷாலேருந்து நீங்கள் வந்து அண்ணாமலையிலேருந்து அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமுமே ரீமேக் தான். கரெக்டுங்களா? எடுத்து பாருங்கள், முத்து ரீமேக்கு, என்னென்ன படம் எடுத்து பாருங்க. அது ரீமேக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதுவும் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக தெரியும் எல்லாருக்குமே. அது ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அக்செப்டபுளாக இருந்தது.
ஓகேங்களா? ரீமேக்ன்றது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுங்க. விஜய் சாரும் அதே மாதிரி தான் பல ரீமேக் பண்ணார். அவருடைய படங்கள் பல வெற்றி படங்கள் எது? நீங்கள் காவலன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த காதலுக்கு மரியாதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ரீமேக் தான். பல ரீமேக் படங்கள் அவர் நடிச்சாரா இல்லையா சொல்லுங்கள்? கண்டிப்பாக. நண்பன் சரி ரீமேக் தான், அந்த மாதிரி வரிசையாக ரீமேக் அவர் கில்லி ரீமேக் தான், பொக்ரி ரீமேக் தான் அப்படின்னு நம்ம ஐகானிக் படங்களுடைய அவருடைய ஐகானிக் படங்கள்லாம் ரீமேக் தானே. நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல, எல்லாரும் பற்றி சொல்கிறேன். எல்லாருமே ரீமேக் படம் நடிச்சிருந்தேன். இப்போ கமல் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபநாசம் ஒரு ரீமேக் தான், வசூல்ராஜ் MBBS ரீமேக் தான், அவர் நடித்த மிகப்பெரிய ஹிட்டான படங்கள்லாம் ரீமேக் தான். ரீமேக் என்பது காலங்காலமாக இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய கரியரில் 60% ரீமேக் தான். ஆனால் ஹாலிவுட்லேருந்து எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது அதே மாதிரி தான். அந்த ஒப்பீடு வரும்போது நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அவங்க திருப்தி இல்லாத படும் போது அவங்க எதிர்த்து அப்படிலாம் சார். இன்னைக்கு தெலுங்கு படங்கள் பல படங்கள் ரீமேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்லேருந்து பல படங்களை ரீமேக் பண்ணிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கருடன் படத்தை தான் அங்கே ரீமேக் பண்ணி வெளியிட்டாங்க. சார் ரீமேக் எல்லாம் பிரச்சனை இல்லை சார். அது வந்து இந்த கதையை எடுத்துருவாங்க. அதெல்லாம் படம் கனெக்ட் ஆச்சா இல்லையா, அவங்க அஜித் சாரை அந்த கேரக்டரில் ஏற்றுக்க விரும்பலை, அவ்வளோதான் மேட்டர். இப்போது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்து பாபநாசம் படத்தில் அடிக்கிறான் ஒரு கான்ஸ்டபிள். அதான் ஆடியன்ஸை தப்பாக நினைக்கல. ஏன்னா கமல் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகவே பல காலமாக அடி வாங்குறதும் அவர் கஷ்டப்படுறதும் நம்ம பார்த்துட்டோம். படங்களில் வந்து அவர் சாதாரண மனிதனாக நடிச்சிருக்காரு. பல படங்கள் நடிச்சுட்டு அவர் சிறந்த நடிகராக எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அவர் எப்படிப்பட்ட நடிப்பு நடித்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். அதே கேரக்டர் ரஜினி விஷயத்தை என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவரை எட்டி மிதிச்சான்னா என்ன பண்ணியிருப்பீங்க? எங்கள் தலைவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கொதிச்சிருப்போம். இதே அஜித் சாரியோ இல்லை விஜய் சாரோ அந்த மாதிரி எட்டி மதிச்சானா உங்களுக்கு எப்படி ஃபீல் வரும்? ஏன்னா அவங்களாம் மாஸ் ஹீரோஸ். ஓகே, ஒரு மாஸ் ஹீரோ அடிக்கணும்னு வரும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இந்த படத்தில் விடாமுயற்சியில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, போகிற வரலாம் அடிக்கிறாங்க எங்கள் அஜித் சார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸ். இவ்வளோ தான் பிரச்சனை என்னென்னா, கதையை ரீமேக் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை இருக்குல்ல, அங்கே தான் பிரச்சனை வந்துடுச்சு. அந்த கதாபாத்திர தன்மை ஆடியன்ஸுக்கு காமன் ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியல. காமன் ஆடியன்ஸ்னால் ஃபேன்ஸால் என்னடா அது எங்கள் தலைவரை போய் இப்படி அடிக்கிறாங்க, எங்கள் தலை எவ்வளோ பெரிய நடிகர், அவர் அடித்தா 100 பேர் அடிக்க முடியும், என்னடா இப்படி போய் அதுதான் வந்து நீங்கள் குட் பேட் அடிக்கல கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவர் அவ்வளோ பேர் அடிக்கிறாரு, ஒரு ஜெயிலில் உள்ளே உட்காந்துட்டு இவ்வளோ பேர் அடிக்கிறாரு, எல்லாரும் அப்படியே கொண்டாடுறான். லாஜிக் பார்த்தானா எங்காவது? லாஜிக்கும் பார்க்கல, ஒன்றும் இல்லை. அவனை பற்றி மேஜிக் நல்லா இருக்குது. என் தலை வந்து எல்லாரும் அடிக்கிறாரு பாரு, அடித்த அடியில் ஏகே அடித்த அடியில் எல்லாம் பறந்து ஓடுறாங்க பாரு. இந்த ஏகே ஏன் அங்கே அடிக்கல? அதான் அவனுக்கு பிரச்சனை. விடாமுயற்சியில் எல்லாம் அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அந்த கேரக்டராக அவர் வாழறாரு, அவங்க ஒத்துக்க மாட்டேன்றான். ஸோ இவ்வளோ தான். ரீமேக் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த கதாபாத்திரமாக ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ பண்ணும்போது அது ஒப்புதல் வருதா இல்லையா, ஆடியன்ஸோட ஒப்புதல் இல்லைன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். ரீமேக்கில் இருக்கிற ஒரே பிரச்சனை அதுதான். அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த ஹீரோ நடிக்கிறது பிரச்சனை வருமா வரதா, இதை தான் பார்க்கணும். ஸோ அஜித் சார் அதை யோசிச்சிருக்கணும். என்னடா எல்லாம் அடிக்க போகிறான் அவன்லாம் அடிக்க போகிறான்னா இது ஒத்து வருவாங்க, நம்ம ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்களா? அவர் நினைக்கிறாரு என் ஃபேன்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சாரு, அது நடக்கல. அதுதான் அந்த பிரச்சனை. சார் நீங்கள் சொன்னீங்களே ஒரு குரூப் வந்து இயங்குறாங்க அப்படின்னு. இப்போது சமூக வலைதளத்தில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு தக் லைஃப் படத்துக்கு தனியாக அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப் உருவாக்கி இதை வந்து எழுத வச்சாங்க. அவங்க வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு எழுதுனாங்க. ஆனால் அது நடக்காமல் போயிருக்கு. இப்போ இந்த குரூப்பை உருவாக்குனது நாம தானே. நாம் ஒரு குரூப்பை வந்து எங்களுக்காக ஆதரவாக எழுதுங்க அப்படின்னு அவங்க எழுதுனாங்க. ஆனாலும் அது நடக்கலை. ஸோ இந்த குரூப் இருக்கிறது உண்மைன்னா எதிர்த்து எழுத குரூப் இருக்கிறது நியாயம் தானே? அப்படி கிடையாது. இப்போ இந்த குரூப் என்பது வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த நேரத்தில் எழுதுங்கன்னு சொல்லலை. அவங்க வந்து படத்தினோட பிகினிங்லேயே கூட ட்ராவல் பண்ணுறவங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்னோட எல்லா படத்திலும் நம்ப மாட்டீங்க, நம்ம ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பிப்போம். ஒரு படம் ஆரம்பித்தோம் வச்சிங்களேன், ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பூஜையினுடைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் வச்சிங்களேன், உடனே ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா குரூப் தான் ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு 100 ஹேண்டில்ஸ் இதை பற்றி போஸ்ட் போடுவாங்க. அப்போ தான் இந்த படத்தை பற்றின ஒரு அறிமுகம் பரவலாக மக்களுக்கு போய் ரீச் ஆகும். இவங்க வந்து தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஃபிலிம். இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த படத்தை பற்றியான தகவல்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது தான் இவங்களுடைய வேலை. அவங்க அதை அழகாக பண்ணிகிட்டே வருவாங்க. சில பேர் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம கொடுக்குறத அப்படியே போடுவாங்க. சில பேர் மாற்றி போடுவாங்க, சில பேர் வந்து வேறு மாதிரி எழுதுவாங்க. ஆனால் தகவல் போய் சேர்ந்துடும். இது ஒரு குரூப்னா, இன்னொரு குரூப் வந்து நம்ம சொல்கிறது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ். இவங்க வேறு குரூப். இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு பிஆர் மூலமாக போகும். 2 தான் நம்ம பண்ணுவோம். ஒரு படம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, ட்ரெடிஷ்னல் மீடியா பிஆர் கிட்ட கொடுத்துருவோம், பிஆர் வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா கொடுத்துருவார். அந்த ட்ரெடிஷ்னல் மீடியா எல்லா பத்திரிகையிலும் எழுதிடுவாங்க, எல்லா மேகசின்லையும் எழுதுவாங்க, ஆர்டிக்கல் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய போர்ட்டல் வலைத்தளங்களில் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது பிறகு வந்து பேசிக்கலாக அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலையும் போடுவாங்க. ஓவராலாக ரெகுலர் ட்ரெடிஷ்னல் மீடியா ஃபுல்லாக படத்தை கவர் பண்ணும். இப்போ எனக்கு அது பத்தாது, எனக்கு சோஷியல் மீடியா போனால் தான் பரவலாக மக்களை போய் ரீச் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இருக்குது. அப்போ அவங்கள ரீச் பண்ணணும்னா நான் வந்து சோஷியல் மீடியாவுக்கும் பரவணும். இப்போ நான் பண்ணுறேன். எப்படி ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு நான் வந்து தகவல் கொடுக்கணும், அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்குறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே வரும். அதுக்கு பிறகு வர்றது தான் நீங்கள் சொல்கிற ரிவ்யூவர்ஸ். ஓகே, ரிவ்யூவர்ஸ் எப்போ வராங்கன்னா, படம் ரிலீஸ் அப்போ தான் அவங்க வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க கூட இருக்காங்க.
என்னுடைய பத்திரிகையாளர் எப்படி இருக்காங்களோ, எப்படி எனக்கு ஒரு தினத்தந்தி தினகரன்லாம் எப்பவுமே தேவைப்படுதோ, தினமலர் தேவைப்படுதோ, எப்படி எனக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னை டைம்ஸ் எல்லாமே தேவைப்படுதோ, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் தேவைப்படுது. அவங்களாம் டெக்கான் கணக்கெலாம் எழுதிட்டே இருந்தால் தான் மக்கள் மத்தியில் ஒரு ரீச் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்லாம் எழுதிட்டே இருக்கணும். இதே மாதிரி இவங்களும் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களை வந்து நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இவங்க இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ சினிமா. ஓகே, இவங்க வேற, ரிவ்யூவர்ஸ் வேறு. இந்த ரிவ்யூவர்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுறவங்களா அந்த படம் வரும்போது மட்டும்தான் வேக்கப் பண்ணுவாங்க. அவங்க அப்படி எழுந்து ஒரு பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த குரூப் ரொம்ப கம்மி. இப்போ நான் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸும் ட்ரெடிஷ்னல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அவ்வளோதான் இருப்பாங்க. வலைத்தளம் வச்சுட்டு இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டும் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் மீடியான்னு எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் இருந்தாலே அதிகம். இங்கே ட்விட்டர் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஆனால் ட்ரோல் பண்ணுற வரான் பார்த்தீங்களா, அந்த குரூப் ரிவ்யூவர் வந்து அவன் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு குரூப் பெருசு. ஏன்னா நடிகரை பொறுத்து இருக்குது அந்த குரூப் எவ்வளோ பெருசாக மாறுன்னு. 5000 பேரா 3000 பேரா 10,000 பேரா நம்மளுக்கு தெரியாது. அவனெல்லாம் தேர் ஃபெட், தேர் கிவன் ஏன்னா சப்போர்ட், ஒழிச்சு கட்டுற அந்த ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்ட வேலை பீரியட் என்ன, ஒரு வாரம் தான். படம் ரிலீஸ் ஆகிற அந்த தேதியில் ஆரம்பிப்பான். அந்த படம் அதனுடைய லைஃப்பை முடிச்சுட்டு அவன் வந்து அடுத்த படத்துக்கு போயிடுவான், இல்லை வேலை பார்த்துட்டு போவான். இவங்க அது கிடையாது. இவங்க படத்தோடையே ட்ராவல் பண்ணுவாங்க, கடைசி வரையும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களையும் அவங்களும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இவங்களோட நம்பர் கம்மி, அவங்க நம்பர் பெருசு. ஸோ அதுதான் நான் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ இந்த ட்ரோல் குரூப் எதில் நீங்கள் நிற்கணும்னா அந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் 10,000 பேர் உருவாக்கணும் உங்களுக்கு ஆதரவாக. அப்போ தான் இவங்களை டேக்கிள் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ எல்லா பெரிய நடிகர்களும் தெரிஞ்சு போயிடும், நேரம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு எதிராக ஒரு பெரிய சக்தி இப்போ வரப்போகுது அப்படின்னா நம்ம படம் வரும்போது ஒரு 10,000 பேர் ஐடி விங்க மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி ஒரு வாரத்துக்கு எம்ப்ளாய் பண்ணிக்கணும். நீ ஒரு ட்வீட் போட்டேன்னா நான் 2 ட்வீட் ஒன்று திட்டுவேன், பயங்கரமாக திட்டுவேன். அவன் வந்து வாழ்க்கையை வெறுத்துடணும் எவன் ட்வீட் போட்டானோ அந்த படத்தை பற்றி கேவலமாக. நீங்கள் ஒரு வாரம் அவனை வந்து காலி பண்ணிட்டு வச்சிங்களேன், எல்லாம் அடங்குவானுங்க. ஐயோ என்னடா இது இப்படி திட்டானுங்க, நம்மளை இப்படி போட்டு அடிக்கிறானுங்க, சாத்தணும். ஓகேங்களா? இது வேலை. அவன் வேலையை பண்ணும்போது நம்மளும் அந்த வேலையை பண்ணி ஆகணும்ல. இந்த டிஃபென்சிவ் நீங்கள் பண்ணலன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய, ஏன்னா இழப்பீடு கோடிக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இல்லை. இவங்களால இந்த 10,000 ஹேண்டிலால் நம்மளுக்கு இழப்பீடு கோடிக்கணக்கு இருக்குன்னா நம்மளும் கோடிகளை செலவு பண்ணி அவங்கள உழைக்கணும். இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா பெரிய படம் எடுத்தேன்னா, இப்போ நான் ஒரு பெரிய படம்னா இந்த ஒரு 10,000 பேர் அந்த 10 நாளைக்கு உருவாக்குவேன். நான் அந்த 10,000 பேர் டோட்டல் ஹேண்டில் வச்சுட்டு இவனுக்கு ஒழிச்சே கட்டணும்னு சொல்லுவேன். இந்த 10,000 ஹேண்டில் வந்து விடக்கூடாது. அவன் போஸ்ட்டே போடக்கூடாது. அவன் போட்டாலே அவனுக்கு எதிராக 100 போஸ்ட் வரும். அவன் வாயை மூடிடுவான். ஐயோ என்னடா எப்போ போட்டாலும் போட்டுகிட்டே இருக்கானு இவனுங்க, யாரா இவனுங்க அப்படின்னு. எவ்வளோ அதை நம்ம ஹேண்டில் கிரியேட் பண்ணி அடித்து தள்ளணும். ஏன்னா எனக்கு பிரச்சனை வந்து இவன் தான், மக்கள்கிட்ட இல்லை. மக்கள் நியாயமாக படம் நல்லா இருக்குன்னா அவங்க வந்து படம் பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? நீ அந்த நியாயமே பண்ண விடாமல் அந்த மக்களை பார்க்க விட மாட்டேன்ற. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதில் எந்த டவுட் இல்லை. மக்களை பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னு சொன்னால் ஐ அக்செப்ட் இட், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ ஒரு நெரேட்டிவ் உண்டாக்காத. நீ ஒரு நெரேட்டிவ் அப்படின்னா நீ ஒரு பிம்பத்தை உருவாக்கிடாத. இந்த படம் மோசமான படம்ன்ற நீ உருவாக்காத. மக்கள் சொல்லட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. மக்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லிப்பாங்க. இனிவே அவங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் அவங்க சொல்லிக்க போகிறாங்க. ஆனால் நீ பிம்பத்தை உருவாக்கிட்டு அதை வந்து அவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்காத. இதுதான் என்னோட பிரச்சனை. நான் இதுக்கு உதாரணமாக இதை நிறைய பேர் கமெண்ட் சொல்லுவாங்க, நல்லா படத்துக்கு நீ எதுக்கு இவ்வளோ சப்பக்கட்டு கட்டுறேன்னு சொன்னாங்க. நான் ஒரு கல்யாணத்தில் இருந்தேன். அதில் என்னுடைய ஒய்ஃபுடைய தங்கச்சி அவங்க பேசியிருந்தாங்க. நாங்கள்லாம் குரூப்பாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 8:30 மணிக்கு உட்காந்து பேசுகிறோம். தங்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. மாமா அந்த படம் நல்லவே இல்லை மாமா அப்படி இப்படின்னு ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், நீ படம் பார்த்தியாம்மா அப்படின்னு கேட்டேன். நான் பார்க்கல மாமா, எல்லாம் எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியா இதே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க மாமா. நான் 10 பேர்கிட்ட என்ன இந்த படம்லாம் வேஸ்ட், இதெல்லாம் வந்து ஓட்டில் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சால. நான் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. படம் பார்க்காம எப்படி கமெண்ட் பண்ணலாம்? இந்த படத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நீ இதெல்லாம் வச்சு நீ எனக்கு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நீ அவனோ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து படம் நல்லா இல்லை இப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக மாமா, நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீ படம் பார்த்து நல்லா இல்லை சொல்லு, நானும் உங்கள்கிட்ட பேசலாம். ஒரு ஹெல்த்தி டிபேட் பண்ணலாம். எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு உடன்பாடு இல்லை, இதெல்லாம் நம்ம பேசலாம். நீ படமே பார்க்காம இங்கே இருக்கிற யாருமே பார்க்கல. அதில் என்ன ஜோக்குன்னா, அங்கே உட்காந்து 15 பேர் உட்காந்துருக்கோம். நாங்கள் ஒரு அனிமேட்டட் டிஸ்கஷன் அபவுட் தக் லைஃப் போயிட்டுருக்கு. எல்லாமே என் ஃபேமிலி தான். என்னோடய ஃபேமிலினா என்னோடய ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாரும் ஆளாளுக்கு உட்காந்துட்டு எனக்கு சப்போர்ட்டு அவளுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு ஆர்கியூமெண்ட். நாங்கள் 2 பேரும் ஹெல்த்தியாக டிபேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இந்த டிபேட்டில் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும்போது அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, நான் படம் பார்க்காம பேச தப்பு தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு நான் வந்து சண்டை போடல. நான் சொன்னேன், இந்த மாதிரிமா எனக்கு வந்து அவங்க ஒன்றும் ப்ரொடியூசர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அது எங்களுக்கு பணமும் கொடுக்க போகிறது இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதனால் நான் டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இல்லை. நான் பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு படத்துக்கு கொடுக்க வேண்டிய நியாயம் தர்மம் என்னென்னா, படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு பேசணும். நீ எவனோ சொன்னதை வச்சு நீ பேசுகிற பற்றியா, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது.
எந்த படத்தை பற்றி இனிமேல் வந்து இந்த அளவு மட்டமாக பேச முன்னாடி படத்தை பார்த்துரு. நீ கொடுக்க வேண்டியது 190 ரூபாய் தான். அந்த படத்தை பார்த்துட்டு நீ திட்டு, நீ வந்து என்கிட்ட சொல்லு, நான் உட்காந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுட்டு இன்னும் கூட சொல்லு, மாமா எப்படி மாமா பேசலாம்னு சொல்லு, நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். நீ படமே பார்க்காம பேசுகிறல்ல, அதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த கருத்துலேருந்து என்ன வருதுன்னா, இங்கே 15 பேரில் நான் மட்டும் தான் படம் பார்த்துருக்கேன், 14 பேர் பார்க்கவே இல்லை. ஆனால் பேச்சு என்ன இருக்குது 14 பேர் மத்தியில்? எதிர்த்து இருக்குது. இதை உருவாக்குனது யார்? சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதுலேயும். அப்போது எந்தளவு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஒரு பிம்பத்தை உங்களால் உருவாக்க முடியுதுன்றதை நான் லைவாக சொல்கிறேன். படத்தையே பார்க்காம நீ படம் பார்த்து பேச நான் ஒத்துக்கிறேன்றேன். எவனோ சொன்னான், அவனோ சொன்னான், இவனோ சொன்னான், நீ வந்து அந்த பிம்பத்தை உருவாக்கிட்டு மொத்தமாக காலி பண்ணுறது என்ன நியாயம் இது? படம் பார்க்குறவங்களாம் அந்த மாதிரி சொல்ல. இன்ஃபேக்ட் நீ தக்லீஃப் எடுத்தீங்கன்னா படம் பார்த்தவங்களாம் என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னா, படம் ஒன் டைம் வாட்ச்சு, படம் பார்க்கலாம், படம் அவ்வளோ மோசமெல்லாம் கிடையாது, இவங்க பேசுகிற மாதிரிலாம் மோசமான படம் இல்லைன்னு அவங்களாம் சொல்கிறாங்க. அப்போது படம் பார்த்தவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. அதை ஏன் விட மாட்டேன்றீங்க நீங்கள்? அந்த வாய்ப்பையே விட மாட்டேன்றீங்க. அப்போது ஒரு குரூப்புடைய அஜெண்டா வேறு. இந்த படத்தை ஒழிக்கணுன்ற ஒரு அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அஜெண்டா வச்சுருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோமா இல்லையா? அதான் என்னோட பாயிண்ட். தக்லைஃப் படத்தில் வந்து சிம்புவோட நடிப்புக்கு நிறைய இடங்கள்ல இருந்து நல்லா அப்ளாஸ் கிடச்சிது. அவரோட ஃபேன்ஸ் வந்து நல்லா கொண்டாடினாங்க. அவருடைய அடுத்தடுத்த ஸ்டெப் இப்போ அந்த படம் வெற்றிமாறன் சார் படம் ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து தான சார் ப்ரொடக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்துடைய ப்ரொமோ ஷூட்லாம் இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களாம். இப்போது ஒரு ப்ரொமோ ஷூட்டு நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தகவல் பரபரப்பாக வந்துட்டுருக்கு. அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் அவர் உடனே ஷூட்டிங் போயிட்டார். சிம்பு சார் வந்து உடனே ஷூட்டிங் போயிட்டார். வெற்றிமாறன் சார் தான் டைரக்டர் அப்படின்றது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெயிட் பண்ணுறோம். ஆனால் வெற்றிமாறன் சார் தான் டைரக்டர் அப்படின்றது தெளிவாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு நம்ம பரபரப்பாக நம்ம வந்து சிம்பு சாரை பற்றி பேசலாம். ஏன்னா டெஃபினட்டாக அது வெற்றிமாறன் சார் சிம்பு சார் காம்பினேஷன் வரும்போது அது பெரிய படமாக இருக்க போது. அதுவும் தானு சார்னா ப்ரொமோஷன் பற்றி சொல்ல வேணாம், பெரிய லெவலில் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு உருவாகும். அதுவே நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தக் லைஃப் அவரோ பிரமாதமான உழைப்பு கொடுத்துருந்தாரு. அந்தளவு அவருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காத போது இது வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் வெற்றிமாறன் சாருக்கு என்னன்னா, அவர் எல்லோருமே எதிர்பார்த்தது கண்டிப்பாக இந்த படத்தை ஷூட்டிங் போயிடுவார் எதிர்பார்த்தாங்க வாடிவாசல். இப்போ அவரும் உடனே ஒரு படத்துக்கு போக முடியுது இல்லை இந்த படத்து மூலமாக. அது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நல்ல அந்த படம் வரணும் தான் எதிர்பார்க்குறேன். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.